அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ராகி மாவு வச்சு ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா நான் வந்து வீட்டிலேயே ராகி வாங்கி களைஞ்சி காய போட்டு மிஷினில் அரைச்சி வச்ச பவுடர் இது. இது வந்து இப்போ ஒரு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுபோல் இப்போ நாட்டு சக்கரை அதுவும் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 3-4 ஸ்பூன் பாசிப்பருப்பு அரை வேக்காடை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு கொதி விட்டு இப்படி லேசாக ஒரு நெருக்கு பதமாக அப்படி வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு கொஞ்சம் தேங்காய், ஒரு 50 கிராம் போல் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வானலில் போட்டு நல்லா நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் குறவரப்பு தன்மையாக இருந்துச்சுன்னா அந்த அவலோட சேர்ந்து நம்ம பிசைஞ்சு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஒரு 50 கிராம் அதாவது சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவையும் நம்ம வந்து கடாயில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அந்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம அவலை வறுத்துக்கலாம். இப்போ நம்மளோட அவல் வந்து நல்லா வறுத்துச்சு. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்மளோட நாட்டு சர்க்கரையும் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு உருக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து கல் மண் இருக்காது, அதனால தான் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். லேசாக உருக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட அவல் வந்து நல்லா வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு கரகரன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு சர்க்கரையும் இந்த மாதிரி உருக வச்சு எடுத்து வச்சு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தேங்காயும் வந்து இந்த மாதிரி பூவாக மிக்சியில் போட்டு திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கடாய் காய வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ஒரு டம்ளர் ஒரு கப்பு 200 கிராம் கேழ்வரகு மாவை கொட்டி நல்லா வறுத்துக்குவோம். சூடு வர நல்லா வறுக்கணும். இப்போ நம்மளோட ராகி மாவு நல்லா சூடு வர வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா புகை வருது. இப்போ வந்து நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க அவல் பொடியையும் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நான் தீ மிதமாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வெல்லம் பாகு ஊற்றும் போது உங்களுக்கு அந்த ஈரத்தை வந்து நல்லா இழுத்துக்கும் அவல். அதனால் தண்ணியாக போயிடுன்னு பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க தேங்காய் பூவையும் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பூ பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். சில பேருக்கு தேங்காய் பல்பெல்லாம் நறுக்கி போட்டாலும் பிடிக்கும், அப்படி கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்ருவோம். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். தேங்காய் முழுசாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அதில் பருப்பையும் சேர்த்துக்குவோம். வேக வச்சு அரை வேக்காடை எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வெல்லம் பால் வச்சுக்கலாங்க. வெல்லம் உருக வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நமக்கு கிளறிக்கலாம். நல்லா பிரிக்கும். நல்லா அப்படி கிளறிக்கலாம். இப்போ நம்மளோட வெல்லம் பாகு எல்லாமே ஊற்றிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறிக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கைனால் உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சுக்கலாம். ஏலக்காய் தேங்காய் பருப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் போல் நெய் மட்டும் சேர்த்துக்குவோம் ஒரு வாசனைக்கு. இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கைனால் நல்லா கிளறிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வேக வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான ராகி கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆயிரும். ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை காலை பலகாரமோ இல்லை நைட்டுக்கு டின்னர் மாதிரி 2 கொழுக்கட்டை சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடித்தா கூட போதும். ஆறுனப்புறம் நல்லா கிளறிக்குவோம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் நெய் எடுத்து இந்த பிளேட்டில் நம்ம தடவிட்டு இதில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த இட்லி தட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இட்லி தட்டில் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை இதில் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இதில் தான் இன்றைக்கி வைக்கிறேன். நெய்யோ எண்ணெயோ நல்லா சுற்றி தடவி விட்டுட்டு இப்போ நம்மளோட இந்த புட்டு மாவு வந்து ராகி கொழுக்கட்டை மாவு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. உங்களுக்கு எந்த வடிவத்தில் பிடிக்குதோ, உருண்டையாவோ இல்லை இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாவோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சின்னமாக வேணால் சின்னமாக, இல்லை பெருசாக வேணால் பெருசாக. இந்த மாதிரி பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆவியில் வெந்துச்சுன்னா சூப்பரான நம்மளோட ராகி கொழுக்கட்டை ரெடி. நான் ரொம்ப அழுத்தி பிடிக்கல, லேசாக தான் பிடிச்சிருக்கேன். இல்லை சும்மா அப்படி பிடிச்சபடி கூட வச்சுக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான
ராகி கொழுக்கட்டை ரெடி. இப்போ நம்ம கொழுக்கட்டை வந்து வச்சாச்சு, தண்ணி சூடு வந்துருச்சு, தட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு முடிக்க ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இன்னொரு பேட்சுக்கு இருக்குது, ஏன்னா ஒன்று மேலே ஒன்றா வச்சா ரொம்ப வேகிறதுக்கு இடம் பத்தாது, இதனால் இது அப்புறம் அடுத்த நடக்கி வச்சுக்கலாம். நீங்கள் அதில் இல்லைன்னா இந்த இட்லி தட்டில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இந்த இதில் எண்ணெய் தடவிட்டு இதில் வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான ராகி கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுட சுட சூப்பராக இருக்குது. நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ அடுத்த பேட்சும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட அடுத்த பேட்சும் வச்சாச்சு. அது வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல வேக வச்சதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான நம்மளோட ராகி கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது, வறுத்ததுனால நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா பருப்பு தேங்காயெல்லாம் போட்டதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைகளுக்கும் பிடிக்கும். ஹெல்த்தியான ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் இது. அவசியம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.